ரெண்டாவது நிக்கர் வெட்டும் விதம். வந்து நிக்கர் வெட்டும் விதம். இது அதே மாதிரி ஏனா உயரம், பினா இடுப்பு சுற்றளவு, சீனா இது அதாவது அதில் வந்து கால் அடிபாகம் வந்தது. இதில் வந்து சீட்டளவும் சொல்லுவாங்க, புட்ட சுற்றளவு சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. சீட்டளவு, இது சீட்டளவு. டி வந்து சியின் கிராஸ், அதாவது சியின் கிராஸ்னால் வளைவு வர்றதுக்காக சியின் கிராஸ். இப்போ உயரம் எவ்வளோ இருக்கோ அது கூட 3 இன்ச்சு சேர்த்துக்கிறணும். மேல் மடிப்பு கீழ் மடிப்பிற்காக, மேல் மடிப்பு கீழ் மடிப்பிற்காக. அதாவது 1.5 இன்ச்சு சேர்க்கணும்னு சொன்னேன். மடிப்புனாலே 1.5 சேர்க்கணுன்னே. இப்போ மேலே 1.5 இன்ச்சு மடிப்புக்கு, கீழே 1.5 இன்ச்சு மடிப்புக்கு, நம்ம சேர்த்து தான் 3 இன்ச்சு. இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அது கூட 10 இன்ச்சு சேர்க்கணும். 10 சேர்த்து 4இல் 1 பாகம், அதாவது 1/4 பாகம். சீட்டளவு எவ்வளோ இருக்கோ அதை 3ஆல் வகுத்து +1 சேர்த்துக்கணும். இது வந்து சியின் கிராஸ். சியின் கிராஸ் வந்து இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதை 12ஆல் வகுத்துக்கணும். இது வந்து அதே 4 தான் வந்திருக்கு. போட்டியா? அதே 4 தான் வந்திருக்கு. ஆனால் இது மட்டும் உயரம் வந்திருக்கு, இடுப்பு சுற்றளவு வந்திருக்கு. இந்த ரெண்டும் மாறுபட்டிருக்கு. இது வந்து சீட்டளவுன்னு வந்திருக்கு, இது சியின் கிராஸ்ன்னு வந்திருக்கு. இது சீட்டளவு எவ்வளோ இருக்கோ அதை 3ஆல் வகுத்து +1. சியின் கிராஸ் வந்து இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அது கூட அதை 12ஆல் வகுத்துறாங்க. இப்போ நான் மாதிரி அளவு போடுறேன். மாதிரி அளவு இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் அளவு தான். இப்போ ஏ வந்து 8 இன்ச்சு வச்சுக்கிடும். +3 சேர்த்தா 11. இது பி 14, அது கூட 10 இன்ச்சு சேர்க்கணும். சேர்த்தா 24, அதை 4ஆல் வகுத்தா 6. இப்போ சீட்டளவு 21ன்னு வச்சுக்கிடும். அதை 3ஆல் வகுத்துறோம். 7 3 21, அது கூட 1 சேர்க்கணும். இது வந்து டி சியின் கிராஸ் வந்து b/12. இப்போ பி எத்தனை? 24. டைட்டில் எடுக்கணுமா லூஸ் அளவு எடுக்கணுமா? இது வந்து லூஸ் அளவு தான் எடுக்கணும். இது வந்து 14, அது கூட 14 வந்து டைட் அளவு, 10 சேர்த்தா வர்ற அளவு லூஸ் அளவு. அப்போது அந்த 24 12ஆல் வகுத்தா 12 24. இதுதான் இது அளவு எடுக்கிற விதம். இது அளவு எடுக்கும் விதம். இது நம்ம மாதிரி அளவு மெஷர்மெண்ட் போட்டிருக்கோம். இன்னும் படம் வரையும். ஃபஸ்ட்டு உயரம் ரெட் கலரால் குறிக்கணும். அது 8 இன்ச்சு. உயரம் 8 இன்ச்சு. இடுப்பு சுற்றளவு 6 இன்ச்சு. இது கீழையும் மடிக்க வேண்டியது இருக்குல்ல, அதனால் கீழ் மடிப்பும் சேர்த்து 6 எடுக்கணும். கீழ் மடிப்புக்கும் 6. இப்போ இது ரெண்டும் இணைக்கிறதுக்கு மாதிரி கோடு பென்சிலால் போடுறோம். மாதிரி கோடு பென்சில் கோடு. மாதிரி கோடு பென்சிலால் போட்டுட்டு உயரம் இடுப்பு சுற்றளவு ரெண்டுமே, இது இடுப்பு சுற்றளவு மேல் பாகம், இது கீழ் பாகம்.
ரெண்டையும் சமமாக வச்சாச்சு. இப்போ சீட்டளவுனா இந்த சிஎன் கிராஸு அந்த டியை குறிக்கணும். டி வந்து 2 B/12 24 12ஆல் வகுத்தா 2. அந்த 2 இதில் குறிக்கணும். அதாவது சீட்டளவை எடுத்தால் தான் இந்த சிஎன் கிராஸை எடுத்தால் தான் சீட்டளவு வரைய முடியும். அதனால் சீட்டளவு அதாவது ஜட்டியை விட இது கொஞ்சம் திணறும். நான் திரும்ப பாருங்கள் வந்துடும். இப்போ 8 இன்ச்சு சீட்டளவு. 21 3ஆல் வகுத்தா 7 + 1 சேர்த்தா 8. அப்போ அதே 8 இங்கே வரைஞ்சிருக்கேன். அளவு எடுத்தாச்சு, உயரம் எடுத்தாச்சு, இடுப்பு சுற்றளவு எடுத்தாச்சு. அதே இடுப்பு இங்கே போட்டு இதிலிருந்து சிஎன் கிராஸ். இப்போ உயரம் வந்து ஃபஸ்ட்டு உயரம் 1, இடுப்பு சுற்றளவு 2, இது கீழே கால் அடிபாகம் அது 3, இந்த கோடு வந்து 4 போட்டுட்டு இந்த புள்ளி இருக்குல்ல இது 5, கீழேருந்து எடுக்கிற அந்த 2 இது வந்து 6. சீட்டளவு கோடு வந்து 6, இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரையணும். இது 6 வரைஞ்சி இது 7, இது 8. இப்போ மேல் மடிப்பு 9, கீழ் மடிப்பு 10. இது 9, இது 10. அப்போ இது மேல் மடிப்பு, இது கீழ் மடிப்பு. மேல் மடிப்பு கீழ் மடிப்பு. இது உங்களுக்கு அளவு தெரியலை அப்படின்னு சொன்னால் இல்லை நீங்கள் திரும்ப படித்து பாருங்கள். நான் திரும்ப விளக்கமாக நான் ஃபஸ்ட்டுன்னொன்னே இதாக இருக்குது. நான் திரும்ப போட நான் நல்லா போட்டுறேன். சென்டிமீட்டர் இருக்கும் ஒரு பேப்பர் ஃபுல்லாக. அப்போ நம்ம அதை வந்து இதை அப்படியே போட்டுடலாம். அப்படியே 4ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நமக்கு அளவு வந்து உயரம் வந்து 11 இன்ச்சு. 11 போட்டாச்சு. இதை போட்டு இதை வெட்டி எடுத்துடணும். வெட்டி இதில் ஒரு 1.5 இன்ச்சு மடிப்புக்கு, இதே 1.5 இன்ச்சு இங்கே மடிப்புக்கு மடிச்சுட்டு இது வந்து உயரம். இது வந்து உயரம் 8 இன்ச்சு உயரம். 8 இன்ச்சு உயரம். இப்போ இது இங்கேருந்து 6 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 6 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு. இந்த கோடு ஃபஸ்ட்டு கோடு, இது 2வது கோடு. அதே மாதிரி இங்கேருந்து இடுப்பு சுற்றளவு 6 இன்ச்சு. அதை போட்டு நேராக கோடு போட்டாச்சு. கோடு போட்டு இந்த ஸ்கேலில் வர்ற சென்டிமீட்டர் அளவில் 2 இன்ச்சு புள்ளி வச்சிடணும். புள்ளி வச்சா இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது 8 சென்டிமீட்டர் வரும். 8 இருக்குது. இந்த 8 கோடு போட்டோம். இது வர முடிக்கும். வரமண்டைக்கு இதை இங்கே இணைச்சிடணும். இதை இங்கே இணைச்சிடணும். இந்த மடிச்சுட்டு தான் இந்த வளைவு போடும். இந்த கட் பண்ணணும். அப்படின்னா தான் ஒன்று போல் இருக்கும். அல்லது இந்த கோடு ப்ளூ கோடிட்ட பகுதி வெட்டப்படும் பாகம். இது ரெட் கலர் கோடு. ரெட் கலர் கோடு போடணுமா? ரெட் கலர் கோடுன்னு நம்ம இந்த ஃபோல்டான பகுதிக்கு தான் ரெட் கலர் கோடு போடுறோம். அதனால் நம்ம இது ஃபோல்டாக இருந்தால் அதை தான் கவனிக்கணும். ஃபோல்டாக இருக்குது. இப்போ 2 கால் வந்துடுச்சு. 2 கால் வந்தோடனே இது இப்படி இணைச்சி தைக்கிறது தான் நிக்கர். அது உங்களுக்கு துணியில் நான் திரும்ப அடுத்தாப்புல சொல்லித்தரேன். இப்போ இது நிக்கர். 2 காலுக்கு இது, அதாவது ஆண்கள் சட்டின்னு சொல்லலாம். இது நிக்கர்னு சொல்லுவாங்க, ஆண்கள் ஜட்டியும் சொல்லுவாங்க. ஆண்கள் ஜட்டி எதுக்குன்னா இது ஜென்ஸ் பெரும்பாலும் இப்படி தான் போடுவாங்க. ஆனால் அதே இது நம்ம இதை வெட்டி பழகினோம்னா நான் சுடிதார் ஃபேண்டு இது வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த நிக்கர் சேர்த்துருக்கேன். நிக்கர் ரெடி.